அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கான்கிரீட் குவாலிட்டி செக்கிங். அதாவது கான்கிரீட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லயும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அல்லது ரெடிமிக்ஸ் பேட்சிங் பிளான்லயும் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து மோல்ட்ல வந்து நம்ம வந்து போர் பண்ணுவோம். போர் பண்ணியாச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஆட்டு கிடைக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய கான்கிரீட்டை வந்து நம்ம இன்பிளேஸ் கான்கிரீட் அப்படிம்போம். இந்த இன்பிளேஸ் கான்கிரீட்டோடைய குவாலிட்டியை செக் பண்றது கூட ஒரு மெத்தட் தான் கோர் டெஸ்டிங் மெத்தட். இது வந்து ஒரு பார்ஷியலி டிஸ்ட்ரக்டிவ் மெத்தட் நம்ம சொல்லுவோம். அதர் டூ மெத்தட்ஸ் ரீபவுண்ட் ஹேமர் அண்ட் அல்ட்ராசோனிக் பல்ஸ் வெலாசிட்டி மெத்தட்ஸ் வந்து நான் டெஸ்ட்ரக்டிவ் மெத்தட்ஸ் சொல்லுவோம். இதுதான் லெக்சர் 1, 2, 3 நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த போட்டோ எங்க எடுத்ததுன்னா தவாங் அருணாச்சல் பிரதேசல எடுத்தது. ஹிமாலயாஸ், பனிப்பொழிவு. ஸோ ரொம்ப அருமையான பிளேஸ். எல்லாரும் ஒரு டைம் போய் பார்க்க வேண்டிய இடம். இந்த வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல இந்த போட்டோ காமிச்சதோடைய நோக்கம் வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவுடைய டூரிசத்தை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காண்டி இங்க இந்த போட்டோ வந்து டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்குது. நீட் ஃபார் குவாலிட்டி செக் இன் கான்கிரீட். core testing is the most direct method. The most direct method to determine the compressive strength of concrete in a structure. So, ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்றது columns, slabs, beams, shear walls, இதனால் மேட் ஆஃப் ஆனது. இதனுடைய டைரக்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்றதுக்கு கோர்ஸ் வந்து இதுல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். காலம்ஸ்னா இப்படி கோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், ஸ்லாப்ஸ்னா இங்க கோர்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுனால டைரக்டா அதனுடைய அந்த ஸ்ட்ரக்சரல் மெம்பருடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும். இந்த கோர்ஸ் வந்து அப்டைன் பண்றது என்ன காரணத்துக்காண்டினா புதிய ஸ்ட்ரக்சர், அதாவது நியூ ஸ்ட்ரக்சர் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கும், எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சரல் கெப்பாசிட்டி போதுமான அளவு ஸ்ட்ரென்த் அடிக்குவேசி, போதுமான அளவு ஸ்ட்ரென்த் இருக்குதா இல்லையாங்கிறத செக் பண்றதுக்கும், அதுல வந்து ரெனோவேஷன்ஸ், ரிப்பேர் அண்ட் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாமா வேண்டாமாங்கிற முடிவு எடுக்கிறதுக்கும் இந்த கோர் ஸ்ட்ரென்த், அதாவது கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன் எய்தர் கேஸ், இந்த மேலே கூறிய இரண்டு கேஸ்களிலும் the process of obtaining core specimens and interpreting strength results, அதாவது பாருங்க கோர்ஸ் வந்து நம்ம பெறுவதற்கும் அதனுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இன்டர்பிரட் பண்ணுவதற்கும் இஸ் ஆஃபன் confounded by various factors. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து காலம், இது வந்து ஸ்லாப். ஸோ எந்த இடத்துல நம்ம கோரை வந்து கலெக்ட் பண்ணணும், எத்தனை கோர் கலெக்ட் பண்ணணும், இதெல்லாம் வந்து சேலஞ்சஸ். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் கியூப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். ஆனா நம்ம வந்து இது வந்து கியூப் ஷேப்ல இருக்குது, அப்டைன் பண்ற கோர் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ஸ்ல இருக்கும். அதுவும் நான் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிமென்ஸா இருக்கும், ஸ்டாண்டர்ட் சைஸ்ல இருக்கும். ஸோ அதுல இருந்து ஈக்குவல் ஸ்டாண்டர்ட் சைஸுக்கு கொண்டு வந்து அந்த ஈக்குவலன்ட் சிலிண்டர் ஸ்ட்ரென்த்ல இருந்து ஈக்குவலன்ட் கியூப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்டர்பிரட் பண்றது, ஸ்ட்ரென்த் ரிசல்ட்ஸ் வந்து இன்டர்பிரட் பண்றது வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆனது. அதனாலதான் என்ன சொல்றாங்க, அந்த ப்ராசஸ் ஆஃப் கோர் கலெக்ஷன், கோர்களை பெறுவதும் அதை டெஸ்ட் பண்ணுவதும் அதனுடைய ரிசல்ட்ஸை இன்டர்பிரட் பண்ணுவதும் affect the confidence of in place concrete strength. ஒரு மேபி நம்ம வந்து கியூப் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிருப்போம், அது வந்து பாஸ் ஆகிருந்துருக்கலாம், பட் ஸ்ட்ரக்சருடைய கோர்ஸ் வந்து பாஸ் ஆகாம போகலாம்.
இதுல ஸ்ட்ரக்சரோட கோர்ஸ் பாஸ் ஆகலாம், கியூப்ஸ் வந்து பாஸ் ஆகாமல் இருக்கலாம். இப்படி வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆனது அப்படின்னு சொல்லி ஏசிஐ, ஐஎஸ் மற்றும் பிஏஎஸ், பிஎஸ்ஐ பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் மற்றும் பல ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இதை சொல்றாங்க. அது என்ன அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா ஆஃப் கான்கிரீட்? இப்போ மொத்தமா கான்கிரீட் வந்து போர் பண்றோம் சைட்ல. இந்த கான்கிரீட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத எப்படி டிசைட் பண்றது? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கான்கிரீட்டுடைய அக்செப்டன்ஸ் அட் லேபரட்டரியில வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த். ஸோ இந்த டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த்தை பற்றி என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸில் இன்னும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ட்ரையல் மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அது லேப்ல பண்ணாலும் சரி, சைட்ல பண்ணாலும் சரி, ட்ரையல் மிக்ஸ் அப்படின்னா அந்த கான்கிரீட்டோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த். அட் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட், அதாவது இது வந்து ஒரு பீம் மெம்பர், இது வந்து ஒரு பீம் மெம்பர். இந்த பீம் மெம்பர்ல கான்கிரீட் போர் பண்ணும்போது இதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இன் பிளேஸ் கான்கிரீட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட இன் பிளேஸ் கான்கிரீட்டுடைய அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா என்னன்னு சொல்லி டேபிள் 11 ஆஃப் ஐஎஸ் 456/2000 வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஸோ இதை நம்ம எப்படி அப்டைன் பண்ணுவோம்னா இதுல வந்து அடிஷ்னலா சம் கியூப்ஸ் கேஷ் பண்ணுவோம். 150 by 150 by 150 by ஸோ இந்த 150 by 150 by 150 கியூப்ஸ் வந்து நம்ம கேஷ் பண்ணி அதனுடைய அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா தான் வந்து ஐஎஸ் 456ல கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் இந்த மெம்பர், அதாவது நான் சொன்ன அந்த பீம் அல்லது காலம் அல்லது ஃபவுண்டேஷன்ஸ், ஏதாவது ஒரு மெம்பர்ல கான்கிரீட் கோர் இதை போல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதனுடைய அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா என்னன்னு சொல்லி ஐஎஸ் 516 பார்ட் 4 2018ல கொடுத்துருக்காங்க. ஈவன் ஐஎஸ் 456லயும் கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு இருக்கணும்? இது எல்லாமே ரிலேட்டட் டு கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அது கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்னா என்ன அப்படிங்கிறத வந்து நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து ரொம்ப டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ கான்கிரீட் கோர் ட்ரில்லிங் மிஷின் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து ஒரு டைமண்ட் ட்ரில் பிட் இருக்கும். இது வந்து ட்ரில் பண்ணிடும். இது வந்து தேவையான வாட்டர்ஸ் வந்து இதுல ஹோஸ் மூலமா சப்ளை பண்ணும். இது வந்து டிரைவிங் யூனிட். இதை வந்து ஆங்கர் பண்ணிருப்பாங்க. இது இந்த மாதிரி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி ட்ரில் பண்ணி இந்த மாதிரி கோர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது அது என்ன பண்ணுவோங்கிறத நான் அடுத்தடுத்த இதுல ஸ்லைட்ஸ்ல நான் சொல்லிடுறேன். அக்செப்டன்ஸ் ஆஃப் இன் பிளேஸ் கான்கிரீட். டேபிள் 11 ஆஃப் ஐஎஸ் 456/2000 என்ன சொல்லுதுன்னா கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கம்ப்ளையன்ஸ் ரெக்யர்மெண்ட், அதாவது பின்பற்ற வேண்டிய கம்ப்ளையன்ஸ்ங்கிறது நிறைவேற்ற வேண்டிய ரெக்யர்மெண்ட் என்னன்னு சொல்லி சொல்லுது. இதை வந்து ரீசெண்டா அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன அமெண்ட்மெண்ட்? அமெண்ட்மெண்ட் நம்பர் 4 ஆஃப் ஐஎஸ் 456/2000. ஸ்பெசிஃபைட் கிரேட் M15 ஆர் அபோவ், எந்த கிரேடா இருந்தாலும் சரி, மீன் ஆஃப் 4 நான் ஓவர்லாப்பிங் கன்சிக்யூட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இன் நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர், இண்டிவிஜுவல் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் இன் நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். என்ன சொல்லுதுன்னா 4 நான் ஓவர்லாப்பிங் டெஸ்ட் ரிசல்ட்ஸ்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இன்னைக்கு நாளைக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படி வந்து கேஸ்டிங் பண்ணிருக்கலாம். இல்ல ஒரே நாள்ல வந்து 4 பேட்சிங், அதாவது பேட்சிங் போட்டு அதுல வந்து நம்ம வந்து கேஸ்டிங் பண்ணிருக்கலாம். ஸோ கோட் என்ன சொல்லுது? 4 நான் ஓவர்லாப்பிங் கன்சிக்யூட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ், ஒரு பேட்ச்ல இருந்து எடுக்கக்கூடிய 3 ஸ்பெசிமென்ஸ் வந்து
அடுத்த பேட்ச்லோட 3 ஸ்பெசிமென்ஸோட மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து நான் ஓவர்லாப்பிங். கன்சிக்யூட்டிவ்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அந்த 4 நான் ஓவர்லாப்பிங் கன்சிக்யூட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கணும்னா எக்ஸ்பிகே பிளஸ் 0.825 into established standard deviation. இது வந்து IS 456 2000ல கொடுத்துருக்காங்க. அல்லது FCK plus 3 whichever is greater. இண்டிவிஜுவல் சாம்பிள்ஸ் உடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கணும்னா FCK -3 நியூட்டன் per mm ஸ்கொயர். இப்போ 4 நான் ஓவர்லாப்பிங் கன்சிக்யூட்டிவ் டெஸ்ட் சாம்பிள்ஸ் வந்து நம்ம எடுக்கல. ஃபார் கான்கிரீட் அப் டு 30 மீட்டர் கியூப் அல்லது அதுக்கும் கீழே இருந்துச்சுன்னா நம்ம லெஸ் தென் 4 நான் ஓவர்லாப்பிங் கன்சிக்யூட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுப்போம். அந்த கேசஸ்ல கோட் என்ன சொல்லுதுன்னா FCK plus 4 வந்து மீன் வேல்யூஸும் FCK -2 இது வந்து இண்டிவிஜுவல் சாம்பிள்ஸும் வந்து சாம்பிள்ஸோட மினிமம்னு சொல்லுது. ஒரே ஒரு ஒன்லி ஒன் டெஸ்ட் சாம்பிள்ஸா இருந்துச்சுன்னா அதனுடைய மீன் வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கணும்னா FCK plus 4 நியூட்டன் per mm ஸ்கொயர் இருக்கணும். டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த்ல வந்து இது எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1.625 இன்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனா இருக்கும். பட் ஹியர் ஃபீல்ட்ல வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து இதோட கம்மியா இருக்குது. 1.625 ஓட கம்மியா இருக்குது 0.825. ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் பார்த்தீங்கன்னா இதுல வந்து நான் வந்து வரைஞ்சிருக்கிறேன். ஸ்ட்ரென்த் கிரைட்டீரியா ஃபார் கான்கிரீட் சாம்பிள் அண்ட் ஸ்பெசிமென். ஸோ 3 சாம்பிள் தான் ஒரு 3 ஸ்பெசிமென்ஸ் தான். இது வந்து ஸ்பெசிமென் 1, ஸ்பெசிமென் 2 and this is specimen 3. So 3 specimens is equal to 1 sample. So the probability distribution curve எப்படி வரையணுங்கிறத பத்தி நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த், ஒய் ஆக்சிஸ் வந்து ஃப்ரீக்வன்சி. இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னன்னா 100 samples டெஸ்ட் பண்ணோம்னா only 5 samples can be less than characteristic strength. அதாவது 100 samples டெஸ்ட் பண்ணோம்னா 5 samples வந்து 100 ஸ்பெசிமென்ஸ் டெஸ்ட் பண்ணோம்னா 5 ஸ்பெசிமென்ஸ் வந்து அந்த கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை விட குறைவா இருக்கலாம். 50 ஸ்பெசிமென்ஸ் டெஸ்ட் பண்ணோம்னா 2.5 ஸ்பெசிமென்ஸ் கேன் பி லெஸ் தேன் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த். அப்போ 2.5 நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. அதனால 2 ஸ்பெசிமென்ஸ் கேன் பி லெஸ் தேன் கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த். 3 கியூப்ஸ் தான் டெஸ்ட் பண்றோம்னா 3 கியூப்ல எந்த கியூப்மே கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்தை விட கம்மியா ரிசல்ட்ஸ் வரது காமிக்க கூடாது. அதான் இதில் போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ், பெல் கர்வ். ஸோ இதனுடைய 5% ஆஃப் டேட்டா வந்து இந்த இடத்துல அப்ராக்சிமேட்லி ஹியர் இஸ் 5% ஆஃப் டேட்டா. ஹியர் பார்த்தீங்கன்னா இதான் மீன் வேல்யூ. கோட்ல எங்கேயாவது வந்து அப்பர் லிமிட் எங்கேயாவது கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அப்பர் லிமிட் கிடையாது. ஒன்லி மினிமம் வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம வந்து கோட்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்றாங்க. ஸோ தென் இன்பிளேஸ் கான்கிரீட்டோடைய அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி ஹியர் 0.825 இன்டு சிக்மா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ்ல இது வந்து ஃபுல் சாம்பிள்ஸ்க்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வந்து வரைஞ்சிருக்கிறோம். ஃபார் ஒன் அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா, அதாவது என்னன்னா 4 நான் ஓவர்லாப்பிங் கன்சிக்யூட்டிவ் சாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டைம்ல
4 samples n equal to 4 அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து என்னவா இருக்கும்னா FCK plus 0.825 into சிக்மா அப்படின்னு சொல்லி குறைஞ்சிரும். அதுதான் இதில் மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க. இதான் வந்து இன்பிளேஸ் கான்கிரீட்டோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. இது மீன் எக்ஸாக்ட்லி மீன் வேல்யூ வந்து ட்ரையல் மிக்ஸோட அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா 0.825 சிக்மாங்கிறது வந்து இன்பிளேஸ் கான்கிரீட்டோடைய அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. ஸோ அதான் கொஞ்சம் டீட்டெயிலாக இதில் சொல்லியிருக்கிறேன். அக்செப்டன்ஸ் ஆஃப் இன்பிளேஸ் கான்கிரீட். ஸோ நான் இன்பிளேஸ் கான்கிரீட்னா என்னங்கிறத இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். கான்கிரீட்டை வந்து நம்ம வந்து சைட்லேயும் கேஷ் பண்ணுவோம், இல்லை பேட்சிங் பிளான்லேயும் கேஷ் பண்ணுவோம். அதை வந்து எடுத்துகிட்டு வந்து பைப்ஸ் மூலமாக போர் பண்ணுவோம். நமக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் கிடைச்சிடும். அந்த ஸ்ட்ரக்சருடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணலாம்னா, ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அடிஷ்னலாக கியூப்ஸ், அதாவது மேண்டேட்டரி கியூப்ஸ் கேஸ்ட் பண்ணி நம்ம வந்து அதனுடைய அந்த இன்பிளேஸ் கான்கிரீட்டோடைய ஸ்ட்ரென்த்தை நம்ம மெஷர் பண்ணலாம். இன்னொரு மெத்தட், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய கோர்ஸை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதனுடைய கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தையும் மெஷர் பண்ணலாம். பட் அதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம முடிஞ்ச மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ப்ராக்டிஸ் வந்து கான்கிரீட் கேஷ் பண்ணும் போதே அதுல இருந்து கியூப்ஸ் கேஷ் பண்ணி அதை டெஸ்ட் பண்றது தான் நம்மளுடைய ப்ரொசீஜர். ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணும்போது அதுல வந்து 4 நான் ஓவர்லாப்பிங் கன்சிக்யூட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் உடைய வேல்யூஸ் வந்து எவ்வளவு இருக்கலாம்னா FCK plus 0.825 சிக்மா இதுதான் மினிமம், ஆர் FCK plus 3 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர், இதை விட அதிகமா இருக்கணும். பட் டார்கெட் மீன் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா FCK plus 1.65 into சிக்மா அப்படின்னு இருக்கும். ஃபார் கான்கிரீட் குவான்டிட்டி அப் டு 30 மீட்டர் கியூப் இந்த மீன் வேல்யூஸ் வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா FCK plus 4, அதனுடைய இண்டிவிஜுவல் ஸ்பெசிமென் ரிசல்ட்ஸ், இண்டிவிஜுவல் சாம்பிள் ரிசல்ட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கலாம்னா FCK minus 2 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஸோ இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நான் வந்து அடுத்த இதில் கொடுத்துருக்கேன். When the number of samples is only 1, then your acceptance criteria is FCK plus 4 Newton per mm square. ஸோ இதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு M20 grade of concrete உடைய field data, consecutive sample numbers. நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் சாம்பிள் 1 2 3 4, ஒரு சாம்பிள்னா 3 ஸ்பெசிமென்ஸ், ஸ்பெசிமென் 1 2 3, ஸ்பெசிமென் 1 2 3, ஸ்பெசிமென் 1 2 3 and ஸ்பெசிமென் 1 2 3 of samples 1 2 3 4. சாம்பிள் 1 வந்து 27 நவம்பர் 2019ல கேஷ் பண்ணப்பட்டது. ஸோ அதில் கலெக்ட் பண்ணப்பட்ட ஸ்பெசிமென்ஸ் தான் இது. சாம்பிள் 2 and 3 வந்து 28 நவம்பர், சாம்பிள் 4ங்கிறது வந்து 29 நவம்பர். ஸோ பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ். நான் வந்து இந்த அதாவது 27ஆம் தேதி கலெக்ட் பண்ண ஸ்பெசிமென்ஸையும் 28ஆம் தேதி கலெக்ட் பண்ண ஸ்பெசிமென்ஸையும் நான் வந்து கிளப் பண்ண முடியாது. இப்படி கிளப் பண்ண முடியாது. அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க நான் ஓவர்லாப்பிங். ஸோ அதான் வந்து டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ் கொடுத்துருக்கிறேன். ஸோ 27, 28, 29 3 நாள் வந்து ஸ்பெசிமென்ஸ் சாம்பிள்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸ்பெசிமென்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோம். சாம்பிள்ஸ் ஸ்ட்ரென்த்தை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். எப்படின்னா, ஸோ சாம்பிள் 1உடைய இண்டிவிஜுவல் ஸ்பெசிமென்ஸ் ஸ்ட்ரென்த் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 23.2 MPa, 22.04, 22.36 MPa.
சாம்பிள் 2 உடைய இண்டிவிஜுவல் ஸ்பெசிமென் ஸ்ட்ரென்த் வந்து 22.27 MPa, 26.13, 22.4 MPa. சாம்பிள் 3 ஓட இண்டிவிஜுவல் ஸ்பெசிமென் ஸ்ட்ரென்த் வந்து 30.13, 29.73, 30.53 MPa. சாம்பிள் 4 உடைய இண்டிவிஜுவல் ஸ்பெசிமென் ஸ்ட்ரென்த் 20.84, 34.44, 26.89 MPa. ஸோ இந்த மூணையும் கூட்டி அதை வந்து 3ஆல டிவைட் பண்ணோம்னா, அதாவது இந்த 3 வேல்யூஸோடைய ஆவரேஜ், இந்த 3 வேல்யூஸோடைய ஆவரேஜ், இந்த 3 வேல்யூஸோடைய ஆவரேஜ் எவ்வளோ, சாம்பிள் 1உடைய ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அல்லது மீன் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 22.53 MPa. சாம்பிள் 2 உடைய மீன் ஸ்ட்ரென்த் 23.6 MPa. சாம்பிள் 3 உடைய மீன் ஸ்ட்ரென்த் 30.13. சாம்பிள் 4 உடைய மீன் ஸ்ட்ரென்த் 27.39 MPa. ஸோ இதில் பாருங்க எவ்வளோ வேரியேஷன் இருக்கு பாருங்க. எதுல எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும் வேரி ஆகுது. 22.53லேருந்து 30.13 வரைக்கும் வேரி ஆகுது. ஸோ 4 கன்சிக்யூட்டிவ் சாம்பிள்ஸோடைய மீன் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25.91 MPa. ஸோ இது எவ்வளோ இருக்கணும், இந்த இண்டிவிஜுவல் சாம்பிள் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இண்டிவிஜுவல் சாம்பிள் ஸ்ட்ரென்த் 1, 2, 3 and 4. இந்த 4 நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 4மே இண்டிவிஜுவல் சாம்பிள் ஸ்ட்ரென்த் அது வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 17 MPa இருக்கணும் மினிமம். அதனுடைய மீன் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 23.5 MPa. அது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, FCKங்கிறது வந்து 20 MPa, 20 plus 0.825 into அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், that is equal to 23.5 MPa. or 20 FCK plus FCKங்கிறது 20 plus 3, that is equal to 23 MPa. இண்டிவிஜுவல் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா FCK minus 3, அதாவது 17 MPa. Then another field data இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து எப்படின்னா 2 consecutive samples, another one test data ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து only 1 consecutive samples. ஸோ 2 consecutive samples-ல வந்து ஸ்பெசிமென் 1, 2, 3 வந்து டெஸ்ட் பண்ணப்பட்ட தேதி வந்து 29 அக்டோபர் 2019. அதே இது சாம்பிள் 2 வந்து டெஸ்ட் பண்ணப்பட்ட தேதி வந்து 30 அக்டோபர் 2019. இண்டிவிஜுவல் ஸ்பெசிமென் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24.4 MPa, 23.55 MPa, 21.77 MPa, 26.75, 22.66, 25.312. ஸோ இதனுடைய சாம்பிள் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 23.25, 24.84 MPa. So the 2 consecutive non-overlapping test results உடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 24.04 MPa. ஸோ அது எவ்வளோ இருக்கலாம்னா FCK plus 4, FCKங்கிறது 20 MPa plus 4 is equal to 24 MPa. Here individual test results, அதாவது டெஸ்ட் ரிசல்ட்ஸ்னா சாம்பிள்ஸ் பத்தி தான் சொல்றாங்க. இந்த சாம்பிள் ஸ்ட்ரென்த் 1 and 2, இந்த 1 and 2 வந்து எவ்வளவு மினிமம் இருக்கணும்னா மினிமம் வந்து 18 MPa இருக்கணும். ஸோ அது வந்து ரெண்டுமே 18ஓட அதிகமாக தான் இருக்குது. ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் ஜஸ்ட் அபவ் 24 MPa. ஸோ அதனால இது வந்து பாஸ். சில நேரம் இந்த மாதிரி டைம்ல வந்து டெசிஷன் எடுக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இது பாஸ் தான், பட் இருந்தாலும் ஒரு போஸ்ட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ஜினியர் இன்சார்ஜ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாம்பிள்ஸ் வந்து ஒரு சாம்பிள் ஸ்பெசிமென்ஸ் வந்து 1, 2, 3 என்னைக்கு டெஸ்ட் பண்ணப்பட்டதுன்னா 27 டிசம்பர் 2019 டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதனுடைய வேல்யூஸ் வந்து 25.91, 75.02, 25.78. அதனுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 25.57 MPa. ஸோ ஃபார் ஒன்லி ஒன் நான் ஓவர்லாப்பிங் கன்சிக்யூட்டிவ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து 20 plus 4, that is equal to 24 MPa.
ஸோ இது வந்து 24 MPயோட அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால அஹ், அஹ், இதுல வந்து நம்ம வந்து அடுத்து ஃபர்தரா இதை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு அதாவது அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, இந்த கான்கிரீட் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படலை அப்படின்னு நம்ம வந்து கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஸோ சாம்பிளிங் ஆஃப் இன் பிளேஸ் கான்கிரீட் ஸ்ட்ரென்த் இப்போ வந்து 5 மீட்டர் கியூப் 1 to 5 மீட்டர் கியூப் 1 to 5 மீட்டர் கியூபுக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எவ்வளோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 சாம்பிள் எடுக்கணும். 16 to 15 மீட்டர் கியூப்ஸ்க்கு வந்து 2 சாம்பிள்ஸ் எடுக்கணும். 16 to 30 மீட்டர் கியூபுக்கு வந்து அதாவது லெஸ் தேன் 4 சாம்பிள்ஸ் எடுத்தா போதும். ஃப்ரம் 31 to 50 பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து 4 சாம்பிள்ஸ் நம்ம எடுக்கணும். ஸோ எனிதிங் அபவ் 51 எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4+1 சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் அட்லீஸ்ட் 1 சாம்பிள் ஷால் பி டேக்கன் ஃப்ரம் ஈச் ஷிஃப்ட் where concrete is produced at continuous production unit such as ready mixed concrete, and frequency sampling may be agreed upon mutually by suppliers and purchasers. கான்கிரீட் வாங்குறவங்களும் அதை விற்கிறவங்களுக்கும் ஒரு மியூச்சுவலாக அக்ரிமெண்ட் பண்ணிட்டு எனக்கு நீ வந்து இத்தனை மீட்டர் கியூபுக்கும் ஒருக்கா ஒரு சாம்பிள் எடுக்கணும், எவ்ரி 5 மீட்டர் கியூப், எவ்ரி 50 மீட்டர் கியூப், எவ்ரி 10 மீட்டர் கியூபுக்கு வந்து இவ்வளோ ஒரு சாம்பிள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வந்து அதை அந்த மாதிரி சாம்பிளிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோட் வந்து சொல்லுது. ஸோ ஸ்ட்ரென்த் கிரைட்டீரியா ஃபார் M20 கிரேட் ஆஃப் கான்கிரீட் வந்து எப்படி சொல்றது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கிரேட் டெசிக்னேஷன் வந்து M20, கேரக்டரிஸ்டிக் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 20 MPa, target mean strength 1.65 into sigma, that is F dash of CK. F dash of CK is target mean strength. FCK is equal to characteristic compressive strength 1.65 into sigma. Sigma is standard deviation. So F dash of CK is equal to 20 plus 1.65 into 4, it is equal to 26.6 MPa. Here the characteristic strength is 20 MPa, target mean strength is 26.6 MPa. That means for trial mix. For trial mix, the acceptance criteria is 26.6 MPa. In place acceptance criteria எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 நான் ஓவர்லாப்பிங் கன்சிக்யூட்டிவ் சாம்பிள்ஸ்க்கு 20 plus 0.825, அதாவது எஃப்சிகேங்கிறது கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் அண்டர்ஸ்கோர் இன் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்சிகே அண்டர்ஸ்கோர் இன் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நான் ஓவர்லாப்பிங் கன்சிக்யூட்டிவ் சாம்பிள்ஸ்க்கு 20 plus 0.825 into 4, that is equal to 23.5 MPa. 20 plus 3 is equal to 23 MPa. அதோட இண்டிவிஜுவல் சாம்பிள் ஸ்ட்ரென்த் வந்து எவ்வளோ இருக்கும்னா FCK minus 3, that is equal to 17 MPa. In case of less than 4 non-overlapping consecutive samples, அதாவது up to 30 meter cube சாம்பிள்ஸ்க்கு FCK in place strength எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா FCK plus 4, that is equal to 24 MPa. Individual sample strength is equal to FCK minus 2, that is equal to 18 MPa. So mean value இது வந்து individual sample value, இது வந்து mean of samples value, இது வந்து individual samples value. So FCK in place for one non-overlapping sample, that is equal to 20 plus 4, that is equal to 24 MPa. For 4 non-overlapping consecutive samples வந்து 23.5 MPa for M20 grade of concrete. For 2 அல்லது 3 non-overlapping consecutive samples-க்கு mean sample strength வந்து 24 MPa இருக்கணும், individual sample strength வந்து 18 MPa இருக்கணும். Only one non-overlapping consecutive samples-க்கு M20 grade of concrete-க்கு 24 MPa minimum இருக்கணும். அதாவது கான்கிரீட் கோர் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதுதான் கான்கிரீட் மெம்பர். இந்த மெம்பர்ல இருந்து கோர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க, இதுதான் வந்து கான்கிரீட் கோர். ஸோ இது வந்து கோர் ட்ரில்லிங் மிஷின். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஓஸ், இதுல வந்து வாட்டர் சப்ளை இருக்கும்.
இது வந்து டிரைவிங் யூனிட். இதை வச்சு நம்ம சுத்தினோம்னா இது வந்து கீழே இறங்கி மேலே ஏறும். ஸோ இதை வந்து டயமண்ட் ட்ரில்லிங் பிட் இப்படிதான் இருக்கும். ஸோ இங்க வந்து ஒரு ஆங்கரிங் போல்ட் இருக்கும். இது வந்து என்ன பண்ணும், அந்த ஸ்ட்ரக்சரோட சேர்த்து பிடிச்சிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. இதான் வந்து ரிட்டர்னிங் வால். இந்த ஆங்கரிங் போல்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், இதை வந்து இந்த ஸ்ட்ரக்சரோட சேர்த்து பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரில் பண்ணி அந்த கோரை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். வாட்டர் சப்ளை அண்ட் எலக்ட்ரிக்கல் சப்ளை ரெண்டுமே இங்கே சப்ளை இருக்குது. ஸோ கான்கிரீட் கோர் சாம்பிள்ஸ் வந்து நம்ம இப்படி இந்த மாதிரி ஷேப்ல தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா இவ்வளோ போர்ஷன்ஸையும் வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ அதுக்கு கட் பண்ணுறதுக்கு தான் இந்த கட்டிங் மிஷின் இருக்குது. ஸோ இதில் வந்து பிளேஸ் பண்ணிட்டு இதை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இந்த கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி இந்த டைமண்ட் ட்ரில் பிட்டை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ எப்பவுமே கான்கிரீட் கட் பண்ணும்போது அதில் வந்து வாட்டர் சப்ளை இருக்கணும். அதை வந்து கூல் பண்ணுறதுக்காக. ஸோ எக்ஸ்ட்ராக்டட் கோர்ஸ் வந்து எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு ரொம்ப இது வந்து ஒரு ஹேண்டி எக்யூப்மெண்ட். இது வந்து கொஞ்சம் பிக் சைஸ் கோர்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர். இது வந்து மூவபிள் மிஷின். இது வந்து பெர்மனன்ட் மிஷின். அடுத்தது கான்கிரீட் கேப்பிங். இதுதான் சல்ஃபர். இந்த சல்ஃபர் வந்து என்ன பண்ணணும், இந்த பேன்ல வந்து போடணும். போட்டு ஹீட் பண்ணியாச்சுனாலே அது வந்து மோல்டன், அதாவது லிக்விட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த இதுல இருக்கிற அந்த இதை எடுத்து இந்த மோல்ட்ல வந்து போர் பண்ணணும். போர் பண்ணிட்டு தென் கான்கிரீட் கோர் ஸ்பெசிமென்ஸ் அல்ல சிலிண்டர் ஸ்பெசிமென்ஸை அதில் பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணிட்டு அதனுடைய அதர் சைட்லையும் அதே மாதிரி பிளேஸ் பண்ணால் நமக்கு வந்து கான்கிரீட் கோர், அதாவது கான்கிரீட் கோர்ல வந்து இதே மாதிரி கேப்பிங் கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து சல்ஃபர் கேப்பிங். There are several other types of capping also available. இது வந்து நியோப்ரின் பேட் இதை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம். இது வந்து some mortars also used for capping. Plaster of Paris, அதுக்கப்புறம் ஸ்டீல் பிளேட்ஸ், ஸோ சல்ஃபர் கேப்பிங், இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் கேப்பிங் வந்து கோட்ஸ் வந்து அலோவ் பண்ணுது. ஆனால் கேப்பிங் வந்து கம்பல்சரி. ஒரு சின்ன இர்ரெகுலாரிட்டி வந்து இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்ம இர்ரெகுலாரிட்டி வந்து அந்த ஸ்பெசிமென்ஸ் உடைய ஸ்ட்ரென்த்தை வந்து பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனுடைய correction factor and accepted failure pattern. The diameter of core வந்து 75 mm, அதாவது 70 mm கீழே இருந்தா அல்லது அதுக்கு மேல இருந்தா கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து கோட் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா 1.06 அண்ட் 1.03. 70 mm குறைவா இருந்துச்சுன்னா 6% கரெக்ஷன் ஃபேக்டர்னும், 75 mm பிளஸ் ஆர் மைனஸ் 5 mm இருந்துச்சுன்னா 3% கரெக்ஷன் ஃபேக்டர்னும் கோட் வந்து சொல்லுது. இது ஏன் அந்த கரெக்ஷன் ஃபேக்டர் சொல்லுதுன்னா அதனுடைய இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்னா என்னது, லோட் பை ஏரியா. ஸோ அந்த ஏரியாங்கிறது நம்ம எதை பத்தி எடுப்போம், ஆவரேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டயமீட்டர்ஸ். நம்ம நிறைய பிளேசஸ்ல மெஷர் பண்ணி அதனுடைய ஆவரேஜ் டயமீட்டரை எடுத்து அந்த டயமீட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து தப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஃபெயிலியர் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கணும்னா நல்ல கப் அண்ட் கோன் டைப் ஃபெயிலியர் அட் த மிட் லெவல், நாட் அட் த கார்னர்ஸ். இதெல்லாம் பாருங்க கார்னர்ஸ்ல ஃபெயில் ஆகுது.
ஸோ எந்தெந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து கார்னர்ஸ்ல ஃபெயில் ஆகுதோ அது எல்லாம் வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ண வேண்டும். நம்மளுடைய ஃபெயிலியர்ஸ் வந்து எங்க இருக்கணும்னா நல்ல மிட் ஆஃப் த ஸ்பெசிமென்ஸ்ல இருக்கணும். லாங்கிடியூட் ஸ்பிளிட்டிங் இருந்துச்சாலும் இதே மாதிரி நல்ல கிளியரான லாங்கிடியூட் ஸ்பிளிட்டிங் இருக்க வேண்டும். இதுதான் வந்து அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா. அக்செப்டட் ஃபெயிலியர் பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் வந்து அன்சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபெயிலியர் பேட்டர்ன், இதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி ஃபெயிலியர் பேட்டர்ன். ஸோ இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் கான்கிரீட் கோர் டெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஸோ கான்கிரீட் கோர்ஸ் அதோடைய நேம் பார்த்தீங்கன்னா 1A 1B 1C அண்ட் 1D. லென்த் ஆஃப் த கோர் பார்த்தீங்கன்னா 199 mm 195 mm 200 mm அண்ட் 198 mm. diameter of the core பார்த்தீங்கன்னா 95 mm 94 mm 95 mm and 93 mm for core 1A 1B 1C and 1D. obtained load, இதை வந்து நம்ம வந்து கேப்பிங்லாம் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்ச லோடு பார்த்தீங்கன்னா 165 kN 174 kN 175 9 kN and 160 kN. இதுல மெஷர்டு ஸ்ட்ரென்த், அதாவது லோட் பை ஏரியா, எஃப் கோர். எஃப் கோர்னா காங்கிரீட்டுடைய லோட் பை ஏரியா. கோர் ஸ்பெசிமென்ஸ் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல தான் இருக்கும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 23.32 25.11 அண்ட் 25.28 அண்ட் 23.64 MPa. இதில் வந்து கரெக்ஷன் ஃபேக்டர் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். கரெக்ஷன் ஃபேக்டர் எவ்வளோ அப்ளை பண்ணுறோம்? 3% கரெக்ஷன் ஃபேக்டர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ 3% கரெக்ஷன் ஃபேக்டர் அப்ளை பண்ணால் கோரை வந்து 1.03 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்னா, அதாவது 23.32 இன்டு 1.03, 25.11 இன்டு 1.03, that is equal to 25.860. Same way it continues. 25.28 into 1.03, 23.64 into 1.03, that is equal to 24.349 MPa. Here L by D ratio, இது வந்து நமக்கு வந்து L இங்க இருக்குன்னு தெரியும், D இங்க இருக்குன்னு தெரியும். இதை வந்து L by D டிவைட் பண்ணியாச்சுன்னா நியர்லி நமக்கு 2.09 2.07 2.11 2.13. ஸோ நம்ம கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து அப்ராக்சிமேட்லி 1. ஸோ 1.01 1.008 1.01 1.01, ஸோ அப்ராக்சிமேட்லி 1. ஸோ நமக்கு வந்து மெஷர்டு ஸ்ட்ரென்த் கரெக்டட் ஃபார் டயமீட்டரும் ஈக்குவலன்ட் சிலிண்டர் ஸ்ட்ரென்த்தும் நியர்லி சேம். பட் இதனால மைனட் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது. 24.022 into 1.010, that is equal to 24.272. 25.860 into 1.008, that is equal to 26.072. 26.041 into 1.012, that is equal to 26.343. 24.349 into 1.014, that is equal to 24.694. So equivalent cylinder strength நமக்கு கிடைச்சாச்சு. ஈக்குவலன்ட் சிலிண்டர் ஸ்ட்ரென்த் உடைய சைஸ் பார்த்தீங்கன்னா என்ன சைஸ்? 150 mm diameter into 300 mm height. இதுதான் வந்து ஈக்குவலன்ட் சிலிண்டர் ஸ்ட்ரென்த் அல்லது ஸ்டாண்டர்ட் சிலிண்டர் ஸ்ட்ரென்த். இந்த ஸ்டாண்டர்ட் சிலிண்டர் ஸ்ட்ரென்த் உடைய ஈக்குவலன்ட் சிலிண்டர் ஸ்ட்ரென்த் எவ்வளவு? இங்க பாத்தீங்கன்னா டயமீட்டர் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கணும்? 150 mm இருக்கணும். ஆனா நமக்கு எவ்வளவு இருக்குது? அப்ராக்சிமேட்லி 95 அல்லது 94 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து இந்த 95 mm டயமீட்டர் நமக்கு ஹைட் எவ்வளவு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 300 mm இருக்கணும். ஆனால் இங்கே வந்து 199 195 200 அண்ட் 198, ஸோ இவ்வளோதான் இருக்குது. ஸோ இந்த இதை வந்து நம்ம ஈக்குவலன்ட் சிலிண்டர் ஸ்ட்ரென்த்தாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஈக்குவலன்ட் சிலிண்டர் ஸ்ட்ரென்த்தாக கன்வெர்ட் பண்ண பிறகு
அந்த ஈக்குவலன்ட் சிலிண்டர் ஸ்ட்ரென்த்ல இருந்து கியூப் ஸ்ட்ரென்த்தா மாத்துறதுக்கு எல்லாத்தையும் 1.25 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 24.272 into 1.25 that is equal to 30.34. 26.072 into 1.25 is equal to 32.59. 26.343 into 1.25 that is equal to 32.93. 24.694 into 1.25 that is equal to 30.87. ஸோ இந்த 4 வேல்யூஸையும் கூட்டி 4ஆல டிவைட் பண்ணியாச்சுன்னா அது நமக்கு கிடைக்கிறது 31.68. 30.34 plus 32.59 plus 32.93 plus 30.87 divided by 4, you will get 31.68. ஸோ இங்க பாத்தீங்கன்னா F equivalent, F கோர்ங்கிறது கோர் ஸ்ட்ரென்த் டைரக்டா நமக்கு கிடைக்கக்கூடிய லோட் பை ஏரியா. F கோர் கமா D அது என்னன்னா வந்து டயமீட்டர் கரெக்ஷன். அடுத்த டயமீட்டர் கரெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து அதாவது L/D ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோக்கு L/Dங்கிறது வந்து வேற ஒன்றும் கிடையாது, ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. இந்த ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோடைய கண்டுபிடிச்சு அது கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து நம்ம வந்து டயமீட்டர் கரெக்ஷன் ஃபேக்டர்ல மெஷர் பண்ண ஸ்ட்ரென்த்தோட மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு ஈக்குவலண்ட் ஸ்டாண்டர்ட் சிலிண்டர் ஸ்ட்ரென்த் கிடைச்சிரும். அந்த ஈக்குவலண்ட் ஸ்டாண்டர்ட் சிலிண்டர் ஸ்ட்ரென்த்ல இருந்து ஈக்குவலண்ட் கியூப் ஸ்ட்ரென்த் ஸ்டாண்டர்ட் கியூப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் வந்து 1.25 மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிரும். அந்த 4 வேல்யூஸையும் ஆவரேஜ் எடுத்தா 31.68 MPa கிடைக்குது. ஸோ தட் இஸ் FEQ. EQங்கிறது ஈக்குவலண்ட், CUங்கிறது கியூப் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அண்டர்ஸ்கோர் கோர் ஸ்ட்ரென்த். ஸோ இதுதான் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஸோ இதான் ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 1A சாம்பிள், அதனுடைய லென்த் ஆஃப் த கோர் வந்து 199 mm. ஸோ அப்ளைட் லோட் பை ஏரியா, டயமீட்டர் வந்து 5/4 into d square. ஸோ டயமீட்டர் வந்து 95 mm. 95 mm. So 5/4 into d square. So you will get approximately 23.32 MPa. That is core strength. F hyphen core. So diameter of the core is equal to 95 mm. So it is greater than 3 times the maximum nominal size of the aggregate. That is equal to 60 mm. 60 mm the minimum core உடைய diameter வந்து minimum 60 mm இருக்கணும். ஆனா நம்ம வந்து 95 mm இருக்குது. Corrected compressive strength for diameter. So 3% வந்து compressive strength வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம். ஸோ நம்முடைய corrected compressive strength வந்து 24.022 MPa. ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2.09. லென்த் பை டெப்த் ரேஷியோ வந்து 2.09 கிடைக்குது. அதாவது அதனுடைய கரெக்ஷன் ஃபேக்டர் கரெக்ஷன் ஃபேக்டர் F equal to 0.11 into n plus 0.78, that is equal to 1.01 கிடைக்குது. இந்த கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து கரெக்டட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஃபார் டயமீட்டரோட மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து ஈக்குவலண்ட் சிலிண்டர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் கிடைச்சிரும். 24.022 into 1.010, that is equal to 24.272 MPa. So equivalent cube compressive strength வந்து இந்த 2.272 MPa into 1.25 போட்டாச்சுன்னா நமக்கு equivalent cube compressive strength கிடைச்சிரும். So equivalent cube compressive strength எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 30.34 MPa. So 1A, 1B, 1C and 1D உடைய average strength எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 31.68 MPa. எவ்வளவு மினிமம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 0.85 times characteristic compressive strength. So characteristic compressive strength வந்து 20 MPa. So 0.825 into 20 equal to 17 MPa and 0.75 into 20, that is equal to 15 MPa.
ஸோ இண்டிவிஜுவல் ஸ்பெசிமென்ஸ் எல்லாமே எவ்வளோ இருக்கணும்னா மினிமம் வந்து 15 MPa இருக்கணும். ஆவரேஜ் வந்து மினிமம் வந்து எவ்வளோ இருக்கும்னா 17 MPa. பட் எக்ஸிஸ்டிங் வேல்யூஸ் எல்லாமே ஆவரேஜும் இண்டிவிஜுவல் சாம்பிள் ஸ்பெசிமென்ஸ் ரெண்டுமே வந்து ரெக்வயர்டு MPa விட அதிகமாக இருக்கிறதுனால hence it is safe. ஸோ ரெஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா IS 1456 2000, IS 1026 to 2019, IS 383 and IS 516 Part 4 2018 for sampling, preparing and testing of concrete cores. Thank you.